சி மோகன் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒரு கட்டுரை தொகுதி வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு சம்பவம் எழுதியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்ட ஒரு சம்பவம், போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர், அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளருக்கு கதை சொல்ல போகிறார். தயாரிப்பாளர் யார்? அமெரிக்காக்காரர், பெரிய பணக்கார நாடு. இயக்குனர் போலந்து நாட்டுக்காரர், நம்மளை மாதிரியான ஒரு நாடு அது. இவர் கதை சொல்கிறார் அவர்கிட்ட. திரைக்கதையுடைய ஒரு காட்சியை சொல்கிறார். சார், ஹீரோ அமெரிக்காக்காரன் சார், அவன் ஒரு வேலையை வெளிநாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வர்றான். வந்து ஒரு காஃபி கஃபேல உட்காந்து அவன் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். எதுக்கு 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. இவன் ஊர்லேருந்து கிளம்பும் போதே அவன் ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டான். 2 பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, பயங்கரமாக வாக்குவாதம் முத்தி எப்படியே தொலைஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் ஊருக்கே கிளம்பி வந்துட்டான். வந்ததுலேருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. நான் நல்லபடியாக வந்துட்டேன், நீ என்ன செய்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட அவன் விசாரிக்கலை. இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காஃபியை சாப்பிடும்போது அவன் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வந்துட்டே இருக்குது, இந்த பிள்ளைகிட்ட நம்ம ஒரு வார்த்தை கூட பேசலையே, கோச்சிட்டு அப்படியே வந்துட்டோமேன்னு உறுத்திட்டே இருக்குது. இப்போ நண்பனை பார்த்து சொல்கிறான், ஒரு 5 நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு எந்திரிச்சு இறங்கி எதிர்க்க பக்கம் இருக்கிற ஒரு கடையில் டெலிஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை தான் பேசியிருக்கிறான். டமால்னு ஒரு சத்தம், இவங்க காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த கஃபேல ஒரு வெடிகுண்டு வெடிக்குது, எல்லாரும் இறந்துடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் அவன் உள்ளே உட்காந்துருந்தா அவன் இறந்து போயிருப்பான். ஆனால் திடீர்னு மனைவியோடைய ஞாபகம் வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவோன்னு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உறுத்தல் தாங்க முடியாமல் எந்திரிச்சு வந்து ஃபோன் பேசுகிறான். இங்கே வெடிச்சு எல்லாரும் இறந்துடுறாங்க. இப்போ சொல்லுங்கள் சார், என்ன சக்தி அவனை இயக்கி இருக்கும்? கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு பேரன்பு அவங்கள இயக்கி இருக்குமா? இல்லை இது ஒரு தற்செயலான சம்பவம் தானா? இல்லை இதுக்கு பேர் தான் விதியா அப்படின்னு அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்கிட்ட கேட்குறார். தயாரிப்பாளர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களை மாதிரி சின்ன நாட்டுக்காரங்க தான் இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. நாங்கள் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், இந்த வெடிகுண்டு வச்சவன் யாருன்னு கண்டுபிடிப்போம், அவனை கொலை பண்ணிடுவோம், நாங்கள் சேஃப்டியாக இருப்போம். இவ்வளவு தான் எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் அறம். இப்போ அந்த கட்டுரையாளர் சொல்லுகிறார், இந்த போலந்து நாட்டுக்காரரை போல தான் நம்ம இந்திய நாட்டு மக்களும். பெரிய பணக்கார நாடுகள் ஆயுதங்கள் தான் வெற்றி என்று நினைக்கின்றன, நம்புகின்றன. நம்மை போன்ற நாடுகள் தான் அறம் இருக்கிற இடம்தான் வெற்றி என்பதை நம்புகின்றன, அதன்படி செயல்படுகின்றன. 130 வருட பாரம்பரியமிக்க வாகையடி லாலா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. எங்களிடம் தித்திப்பான இனிப்பு, காரம், கேக், ஐஸ்கிரீம், திருநெல்வேலிக்கு பெருமை சேர்த்த நெல்லை அல்வா போன்ற அனைத்தும் கிடைக்கும். வாகையடி லாலா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, தெற்கிறது வீதி, திருநெல்வேலி டவுன்.